மாற்று அரசியலா அண்ணாமலை வராரு, சீமான் அண்ணன் வராரு, மக்கள் யார் அதிகமா ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை சார் பி டீம் ஆஃப் டிஎம்கே சார். அவங்க பி டீம் ஆஃப் டிஎம்கே. டிஎம்கே யா, அவங்க டிஎம்கே தான். அவங்கள வந்து நீங்க காம்படிஷனுக்கு கொண்டு வராது. ஓகே, அண்ணன் சீமானோட காம்படிஷனா இருக்காரு இல்லையா மாற்று அரசியலா? சீமான் சார் இருக்காங்க, பட் வேணாமே, பேச வேணாமே. 26ல மாற்று அரசியலா அண்ணாமலை அண்ட் சீமான் வராங்க இல்லையா காம்படிஷன்? அண்ணாமலையில மேட்டரே கிடையாது. அவர் பிஜேபியோட அவர் உண்மையிலே நல்ல மரியாதைக்குரிய மனிதர், ஐபிஎஸ் ஆபீஸ். சரிங்களா? கர்நாடகா சிறப்பாக செயல்பட்டு இருந்தவர். இந்த ஆட்சியில தான் அவரால் நல்ல சிறப்பான ஆட்சி அவரால் செயல்பட முடியாம வேலையை விட்டுட்டு வந்தவர். இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்து அவங்க கூட கூட்டு சேர்ந்துட்டு சரி நம்மளும் எப்படி சம்பாதிக்கலாமோ அப்படி சம்பாதிக்க போயிட்டாரு. சீமானை பத்தி அவர் பாவம் நல்லா பேசுவார், மிக சிறந்த பேச்சாளர். அவரை தவிர அவர்கிட்ட வேற எந்த அவர் நம்பிக்கை மக்களுக்கு நம்பிக்கையுரியவர் கிடையாது. இல்லக்கா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜய் அண்ணனை ஆதரிக்கிறவங்க ஏன் சீமான் அண்ணா ஆதரிக்க மாட்டாங்க? என்ன காரணம்? நம்பிக்கை இல்ல. இன்னைக்கு நாங்க இத்தனை பேர் உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த டைம் நாங்க ரொம்ப ஒரு ரசிகையா ஒரு தொண்டரா வந்து ஒரு ஹார்ட் மெல்டிங்கா இருந்தது ஸ்பீச். ஒவ்வொன்றுத்துக்கும் பதிலடி, ஒவ்வொன்றுத்துக்கும் கவுண்டர்ஸ், எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தது இன்னைக்கு ஸ்பீச். அப்படி என்ன பதிலடி சார்? பேர் சொல்லல, எங்க பேரை சொல்ல பயம் அப்படின்னாங்க. ஆமா, தளபதி பயந்துட்டாரா அப்படின்னு விமர்சனம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாரு. பேரோட சொல்ல தெரியாத தைரியமான சொல்லியிருக்காரு, அழகா சொல்லியிருக்காரு. இதுல எப்படி சொல்லியிருக்காரு? இல்ல, ஸ்டாலின் ஐயா அவர்களே என்ன சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு? உங்க பேரு சொல்ல எங்களுக்கு பயம் இல்ல, உங்களை தான் நாங்க சொல்றோம். சென்ட்ரல்னா நீங்க தான் ஆள்றீங்க, ஸ்டேட்னா நீங்க தான் ஆள்றீங்க. சென்டர்ல இருக்கிற மோடிஜியை சொல்றேன், ஸ்டேட்ல இருக்கிற கரண்ட் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாரா இருக்கட்டும் அப்படின்ட்டு ஃபுல்லா பேரை சொல்லி சொல்றோம். நாங்க எல்லாம் சொந்தமா நாங்க ஒரு மாநாடு போனாலும் எங்க சொந்த செலவு தான். எங்க வந்தாலும் நாங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து லேடிஸ் இவ்வளவு தூரம், நாங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனில இருந்து வரோம். சரிங்களா? அங்க இருந்து நாங்க சொந்த செலவு தான் 2 நாள் எல்லா ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு நாங்க இங்க வரோம். ஏன்னா எங்களுக்கு மாற்றம் வேண்டும். மாற்றம் அரசியல் 2026 கண்டிப்பா அது மாற்றம் வரும். அது எங்க தலைவர் கண்டிப்பா அது சிறப்பா செயல்படுத்துவார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கணும். கண்டிப்பா வாக்களியுங்கள். நன்றி. இன்னைக்கு பொதுக்குழுவில் வந்து விவசாயிகளுக்கு, மீனவர்களோட பிரச்சனை, முஸ்லீமோட பிரச்சனை, பெண்களோட பாதுகாப்பு, டாஸ்மாக், மது ஒழிப்பு, பல விஷயத்தை வந்து இன்னைக்கு தீர்மானங்கள் நிறைவேற்று. 2026 தேர்தலில் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க? 40 வருஷம் ஓட்டு போட்டு மாத்தி என்ன எதுவுமே நம்ம வளர்ச்சி பாதை இன்னும் நல்லபடியா அமையல. ஒரு மாற்று அரசியல் வந்து நம்ம கண்டிப்பா களத்துக்கு வேணும். அதுவும் நமக்கு பாதுகாப்பா, நமக்கு காவலா, நம்ம கூடயே டிராவல் பண்ற ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும்.